ஹாய் டியர், இன்னைக்கு நாம டேவுப்பா எஃப்எஃபோட 7வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் டேக்கு கால் பண்ணியிருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஜாக்கோட வீட்லேயே சண்டே ஆகுதுனால கூட அங்கேயே இருந்திருப்பாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ கால் பண்ணி பயங்கரமாக திட்டிருப்பீங்க. அவர் வீட்டுக்கு வருவார். பட் வீட்டுக்கு வரும்போது கையில் கட்டோடு வந்திருப்பாரா. ஸோ அதை பார்த்து ஒரு மாதிரி உங்களுக்கு பதட்டமாக இருந்திருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகிற மாதிரி போயிருப்பீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படியே அழுகிற மாதிரி பார்க்குறான்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்க 2 பேரும் ஒத்துக்கு பார்த்துட்டு கத்தோட முடிச்சிருப்போம். ஸோ அது கட்டனாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் கண்ணை முடிக்கவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு டேவோட கையை பிடிச்சிட்டு மாமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை அயன், அது ஒன்றும் இல்லை சும்மா காயம் அப்படிங்கிறாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள், எதுக்கு இவ்வளோ பெரிய கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டே இருக்க கையை விடவே இல்லை. அவர் வந்துட்டு சுடு தண்ணி கொட்டிடுச்சு அப்படிங்கிறாரு. சுடு தண்ணியா? எங்கே போய் சுடு தண்ணியெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்க? உங்களால் அதெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ஜாக்கோட வீட்டில் பசிச்சுதா நூடுல்ஸ் செய்யலான்ட்டு கொட்டிடுச்சு அப்படிங்கிறாரு. பசிச்சா வீட்டுக்கு வர வேண்டியது தானே, உங்களை யார் அங்கே போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க சொன்னால்? உங்களுக்கு சமைக்கவே தெரியாது, இதெல்லாம் வேற, முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சாப்பாடு ஆச்சா இல்லையான்னு கத்துறீங்க. உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா இருடி அப்படிங்க அத்தையும் ஆச்சு வேணும் ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை இன்னும் இல்லை அப்படிங்கிறாரு. சரிங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போயிட்டு முதல்ல தள்ளுங்க, நானும் பார்க்குறேன் 2 மணி நேரமாக கிச்சனில் சும்மா ஊறிக்கிட்டே இருக்கிறீங்க, 2 பேர் இருக்கிறீங்க, ஏதாவது வேலை சீக்கிரம் நடக்குதா அப்படின்னு திட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அப்படியே சேலையெல்லாம் எடுத்து அப்படி இடுப்பில் சொருகிட்டு ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு பக்கம் இவளுக்கு என்னாச்சு, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் உங்களோட அத்தை அப்படியே தள்ளி நின்றுக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டு பார்க்குறாங்க. உங்களோட அம்மாவும் அத்தையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்து சிரிச்சுட்டே உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, தள்ளி போங்க, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மாமாவுக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபாஸ்ட்டாக சமைச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே எல்லாமே எடுத்துடுறீங்க. லைக் அவங்க பாதி பண்ணி வச்சுருப்பாங்க, பட் அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு அவசரம் தாங்க முடியாமல் நீங்களே வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பிளேட்டை கொண்டு போயிட்டு அங்கே வைக்கிறீங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவர் பார்த்தீங்கன்னா இல்லை நான் அப்புறமா கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. கையில் காயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேட் எடுத்து நீங்களே சாப்பாடு பிசைஞ்சுக்கிறீங்க. அவரும் சரி ஓகே அவள் சாப்பிடுவா போலன்னு நினச்சா சாப்பாடு கொண்டு போய்ட்டு வாய்க்கிட்ட காட்டிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. கையில் காயம் இருக்குல்ல, சாப்பிட முடியாது, காட்டுங்க, பசிக்கும்ல, மணி 12க்கு மேலே ஆகுது, காலையில் சாப்பாடே மதியம் சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பாடு ஊட்டி விட அவர் பார்த்தீங்கன்னா வாயை திறக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் வாய்க்குள்ளே கொண்டு போய் கையை விட்டுச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் வாய் திறக்கிறாரு. ஸோ அப்படி தான் நல்லா உருண்டையாக பண்ணி நல்லா சாப்பாடை செவத்துக்கு சுண்ணாம்பு அப்புறம் மாதிரி நல்லா போட்டு அப்பிட்டுக்கிறீங்க. இதை பார்த்தீங்கன்னா டேவோட அம்மா ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க கிச்சன்லேயே. அதாவது ஒரு இடத்துல அம்மா ஒரு இடத்துல டேவோட அம்மான்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்களை பார்த்துட்டு இருக்க. நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, தண்ணி கொண்டு வாங்க, அப்புறம் தண்ணி கொஞ்சம் வெதுன்னு பண்ணி கொண்டு வாங்க, பச்சை தண்ணி வேணாம், ரொம்ப சூடாகவும் வேணாம் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு கையில் தான் காயம் இருக்குது, காய்ச்சல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை சொல்ல, ஏன் காய்ச்சல் வரணுமா, அதெல்லாம் முன்னாடியே பண்ணிக்கணும், தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்காட்டுமாம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. அவரும் ஆக்காட்ட சாப்பாடு ஊட்டி விடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் அமைதியாக சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சதுமே தண்ணி கொண்டு வந்து இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்ல, அப்போது அவர் இருந்துட்டு தண்ணி வாங்கி குடிச்சுப்பாரா. ஸோ தண்ணி குடிச்சதும் சம்பா வாங்கி கொண்டு போயிட்டு உள்ளே வச்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா அந்த மருந்து டப்பா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல அவங்களும் எடுத்துகிட்டு வந்து தராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒயன் ஆல்ரெடி ஜாக்கே போட்டு விட்டுட்டான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நல்லா போட்டிருக்க மாட்டாங்க, கை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை வாங்கி உங்கள் மடியில் வச்சுட்டு அந்த கட்டோடு மெதுவாக பிரிக்கிறீங்க. அப்படி பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப வலிக்குது. ஆல்ரெடி சுடு தண்ணி கொதிக்கிற மாதிரி கொதிக்க ஊற்றிருக்கு, அதில் கட்டு வேறு போட்டு அப்படியே நல்லா கட்டி வச்சா ஒரு மாதிரி இருக்கும்ல, ரொம்ப வலிக்கும்ல, இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா காற்றோட்டமாக விடணும்னு சொல்லுவாங்க, எவனாவது இப்படி கட்டி வைப்பானா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அப்போது வந்துட்டு அவனை திட்டாத அப்படிங்கிறாரு. திட்டாமல் கொஞ்சுவாங்களா, ஆளை மண்டையும் பாரு, பேரை பாரு, அதை பாரு, சாக்கு கீக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு திரும்ப அந்த காட்டன்லாம் வச்சு தொடச்சிட்டு வேற ஒரு மெடிசன் போட்டு தேய்ச்சி விடுறீங்க. ஸோ இப்போது அவ்வளோதான், மருந்தெல்லாம் போட்டாச்சு. அப்போது டேவோட அம்மா பார்த்தீங்கன்னா ஏண்டா அழுக்கு பிடிச்சவனே குளிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. குளிக்கணும், இந்த போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் அத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க பையன் இருந்துச்சா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகிறீங்க. அப்போது உங்களோட அம்மா இவருக்கு பின்னாடி போகிறா அப்படின்னு கேட்க, அப்போ டேவோட அம்மா பார்த்தீங்கன்னா
ஏங்க 2 பிள்ளைய பெற்றிருக்கீங்க, ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா சொல்கிறாங்க. அப்போது அவரோட அம்மாவும், சரி சரி, அது சின்ன சிறுசுங்க, நம்மளாம் எதுவும் கேட்கக்கூடாது. அப்புறம் இந்த கேள்வியெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வரவே கூடாது. நம்ம 2 பேத்துக்கும் பையனை பார்த்துக்கிற வேலை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா தூங்குற பையனை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நேராக நீங்கள் மேலே போயிருப்பீங்க. டேவும் போயிட்டு ஷர்ட்டை கழட்டலான்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் தானே கழட்டணும். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே ஒரு பட்டன் கழட்டிட்டு இருக்க, டக்குன்னு நீங்கள் போயிட்டு கையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டனை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. கை வலிக்கும்ல, அதான் நீங்கள் கையை எதுவும் பண்ணாதீங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ டக்குன்னு உங்களோட கையை பிடிச்சிக்குவாரு. என்னம்மா அப்படின்னு நீங்கள் கேட்க, இதுக்கு மேலே நான் அடிக்க வேணாம் போதும் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை முறைக்கிறீங்க. ஏன் முறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை பார்த்தா நடிக்கிற மெத்தடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்களா? என்ன நடிக்கிற மாதிரி தெரியுதானா? அப்போ இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அது அது நான் நடிக்கிறேன்னு சொல்ல முடியாது, நடிக்கலைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இப்போ கையில் அடிபட்டு இருக்குது, அதனால நான் உங்களை பார்த்துக்கிறேன். மற்றபடி நான் நடிக்கலை, அட் த சேம் டைம் நடிக்காமையும் இல்லை, புரியுதா அப்படிங்கிறீங்க. புரியலை அப்படிங்கிறாரு. புரியலன்னா பரவாயில்ல, தள்ளுங்க கையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பட்டன்லாம் ரிமூவ் பண்ணிவிட, அவரும் விட்டுரு நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அட திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கை ஈஸியாக கழட்டிடலாம். பட் அந்த காயான கை பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டிக்குள்ள எரியும்ல. ஸோ இவர் வேறு ஃபுல் ஹேண்டு ஸ்லீவ் போட்டிருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி மெதுவாக பிடிச்சிக்கிறீங்க அந்த ஷர்ட்டு ஸ்லீவ் கிட்ட. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக கையை எடுத்துப்பார். இப்போது சரி ஓகே போய்ட்டு குளிங்க அப்படின்னு சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா 2 கையும் வச்சு அப்படியே செஸ்டெல்லாம் மறைச்சிட்டு நிற்கிறாரு. என்ன ஏன் அப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க, நீ அந்த பக்கம் போயேன் அப்படிங்கிறாரு. அந்த பக்கமா? ஏன்? நான் இங்கே தான் நிற்கிறேன், நீங்கள் பாத்ரூம் தானே குளிக்க போகிறீங்க, நான் ஏன் அந்த பக்கம் போகணும், நீங்கள் தானே உள்ளே போவீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ஆனால் நான் ட்ரெஸ் எடுக்கணும், நீ போனீன்னா நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்தீங்கன்னா அவரோட பாடியை மறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தள்ளிக்கோங்க கையெடுங்க அப்படிங்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்க, அப்புறம் எப்படி கழட்டுவீங்க அப்படின்னு சொல்ல, அதான் ரிமூவ் பண்ணிட்டல அப்படிங்கிறாரு. பேண்ட்டு அப்படின்னு சொல்லி கையை காட்டா, எடு செருப்பு நாய் அப்படிங்கிறாரு. நீங்கள் குடுக்குன்னு சிரிச்சிட்டு ஓடிடுவீங்க. ஸோ நீங்கள் சிரிச்சிட்டு அந்த பக்கம் ஓடினதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. என்ன பண்ணிட்டு இருக்கிறாவ, ஆலயம் மண்ணையும் பாரு, இருக்கிற சைஸுக்கு என்னென்ன வேலை பார்க்குது இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவர் குளிக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா குளிக்கிற சத்தெல்லாம் தண்ணி சத்தெல்லாம் கேட்க முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் டோரை பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு தட்டிகிட்டே இருக்கிறீங்க. அப்போ அவரும் என்னம்மா அப்படிங்கிறாரு. அம்மா இல்லை நான் அப்படிங்களா? என்ன 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 வேணும் அப்படின்னு கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை மாமா, குளிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆச்சு முடிஞ்சு அப்படிங்கிறாரு. அப்போ ஓகே கதை தரங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்காக வாய்ஸ் கொடுக்க, அட டக்குன்னு கதை தரங்க அப்படிங்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஷர்ட்டு போட்டு வேணும்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன பார்த்துப்பீங்க, உள்ள ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு போகல, டவல்லேருந்து எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, பார்த்தீங்கன்னா டவல் கூட எடுக்காமல் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த போட்டு வந்த ட்ரெஸ்ஸை கூட அந்த அழுக்கு கூட தூக்கி போட்டிருப்பாரு. அது வேற ஈரமாயிடுச்சு, லைட்டாக அந்த ஈரம் படுவெல்லாம் குளிக்கும்போது ஷவர் பண்ணும்போது. ஸோ ஈரமாயிடுச்சு, இனி இதையும் போட முடியாது. ஒயன் நீ கொஞ்சம் வெளியே போறியா, நான் வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறாரு. வெளியே போகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் நீ வெளில போ, நான் வந்துட்டு மாற்றிட்டு கூப்பிட்றேன் அப்படிம்பாரு. சரி ஓகே டவல் இங்கே முன்னாடியே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகிறீங்க. இப்போது அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக கதவு திறந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எட்டி பார்க்குறாரு. யாரையும் காணோம். அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு டவலை மட்டும் டக்குன்னு கை விட்டு எடுத்துக்கிட்டு அந்த டவல் கட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டு இருக்குல்ல, ஸோ டோர் ஓப்பன் பண்ணி கபோர்டை வந்துட்டு திறந்து பார்த்துட்டு இருக்காரு. என்ன ட்ரெஸ்ஸு போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஷர்ட் பிடிச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் தான். அதை எடுத்து அப்படியே வச்சுட்ருக்கா. அப்போது ஷார்ட்ஸ் பார்க்குறாரு. இது நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு நீங்கள் அங்கே வந்து நின்றுட்டு, ஆமாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவர் பார்த்திங்கன்னா டவல் நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்ருக்காரு. ஒரு கையில் பார்த்தீங்கன்னா டவல், இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா அவரோட பாடியை கவர் பண்ணி நிற்கிறாரு. நீங்கள் வியர்டா அவரை பார்க்க, அவரும் தூரப்போ அப்படிங்கிறாரு. என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாரு, நான் என்ன சொன்னேன், நான் வர வரைக்கும் நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. அட
நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், உங்களுக்கு வேறு கை வலிக்கும்ல, அதையும் அந்த டவலை அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, கலண்டு விழுந்துருமா என்ன அப்படின்னு கேட்க அவர் டைட்டாக க்ரிப்பாக பிடிக்கிறாரு. அட லூஸாக இருக்கா, நான் வேணா கட்டி விடவா அப்படின்னு கேட்க, ஏன் இங்கே பாரு, நீ கிட்ட வராத அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த ஷார்ட்ஸ் மட்டும் ஒரு அவசரத்தில் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அங்கே போகிறாருன்னு பார்த்தா பாத்ரூம்கள் தான். ஓடி போயிட்டு அந்த ஷார்ட்ஸை மட்டும் போட்டுட்டு ஒரு வழியாக வெளில வந்துடுவார். ஆனால் கையில் இருந்த டவல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக போத்திக்கிட்டு வராரு. நீங்கள் என்னாச்சு உங்களுக்கு, ஆமாம் என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட் எடுத்து காட்ட, ஏன் அதுக்கு என்ன நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாரு. அது நல்லா இருக்குது, ஆனால் கையில் ஏற்கனவே காயம், ஃபஸ்ட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டவே பெரும்பாடாயிடுச்சு, இப்போது திரும்ப இதை கை முழுக்க போட்டுட்டு எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க, கை எரியாதா, அதுவும் இது லைக் பாலிஸ்டர் மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக வரும்ல, காயம் அதிகமாக வலிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது, நான் ஸ்லீவை கொஞ்சம் மேலே மடித்து விட்டுக்குவேன் அப்படிங்கிறாரு. ஓஹோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டிஷர்ட்டை எடுக்கிறீங்க. அதை பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்து இந்தாங்க இதை போடுங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்லீவ் வந்துட்டு கம்மியாக இருக்குது, ஸோ கைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நீ கொடுக்கறத பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டே இருக்கா. நீங்களும் சரி ஓகே உட்காருங்க, அதையே போட்டு விடுறேன் அப்படிங்கிறீங்க. நீ ஒன்றும் போட வேணாம் அப்படின்னு சொல்லுவாரா. சரி ஓகே நீங்களே போடுங்க பார்க்கலான்னு சொல்ல அவர் அதை எடுத்து போட ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி நின்றுக்கிட்டே இருக்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறீங்க. அவரும் ஒரு மாதிரி ஷையாக அப்படியே கையெல்லாம் வச்சு பாடி மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க, நீங்கள் ஒரு சிசர் எடுத்து அந்த ஸ்லீவ் இருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுவீங்க. அவருக்கு அது தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுங்காமல் கட் பண்ணி கொண்டு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் போட்டு விடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தலைவலியாக போட்டு விடுறீங்க. இப்போ கை உள்ளே விடணும், அவரும் பார்த்து வலிக்க போகுது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வலிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த காயான கை மட்டும் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அவரும் அதை போட்டுக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னது ஸ்லீவ் ஏற்கனவே மடித்து விட்டுட்டியா அப்படின்னு கேட்க, வெட்டி விட்டுட்டேன் அப்படிங்களா எதை அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்ல அவர் இப்போ தான் நல்லா பார்க்குறாரு. பார்த்தா ஸ்லீவ் தனியாக கிடக்குது. பைத்தியக்கார என்னடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த, என்ன பண்ணனா, நான் தான் சொன்னேன்ல காயம் இருக்குன்னு சொல்லிட்டு, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் போட விட முடியாது, இதான் பிடிக்கும்னா இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அவருக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன் அந்த டிஷர்ட் விலை தெரியுமா அப்படிங்கிறாரு. எவ்வளோ, 100 150 அப்படின்னு கேட்க, அடியே 2500 அப்படின்னு சொல்கிறாரு. இது இந்த கசமுசன்னு இருக்கிற டிஷர்ட்டுக்கு 2500 இப்போ தான் தெரியுது உங்களால் ஏன் ஒரு பெரிய வீடாக கட்ட முடியலன்னு. போடுற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இத்தனை காசு செலவு பண்ணுறீங்க, நல்லா பிளாட்ஃபார்மில் தான் எடுப்பேன் தெரியுமா, எவ்வளோ நல்லாயிருக்கும், நீங்களும் தான் எடுக்கிறீங்களே. ஆமாம் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி ட்ரெஸ்ஸு, பையன் தானே, ஒரு நார்மல் 150 டிஷர்ட் எடுத்தால் பத்தாதா அப்படின்னு கேட்க, நான் சம்பாதிக்கிறேன் நான் எடுக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. எனக்கு பிரச்சனை தான், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் பண்ணக்கூடாது, அதே நீ கேட்குற அப்படின்னு கேட்க, வேற யார் கேட்பா, நான் கேட்காம வேற யார் கேட்பான்னு சொல்லிட்டு அப்படி இடுப்பில் கை வச்சுட்டு ஒரு மிரட்ட, அது 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 அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் வேற யார் கேட்பா, யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஆட்டுறாரு. இல்லை இல்லைன்னு. அப்புறம் நான் கேட்கக்கூடாதுன்னா நான் தான் கேட்பேன். இனிமேல் உங்களோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் ஒரு 2 டிஷர்ட் நீங்கள் வாங்கலாம், ஆனால் 300 தான் கிடைக்கும், 300 தான் நீங்கள் வாங்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல, அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் ஏடிஎம் கொடுங்க அப்படின்னு சொல்ல அதையும் கொடுத்துட்றாரு. இப்போ அவ்வளோதான், எனக்கு தெரியாமல் ஃபோனில் இருக்கிற காசை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே போயிடுறீங்க. இங்கே டேக் ஒன்றும் புரியல, நல்லா தானடா இருந்தா இவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. அப்போது கீழே போன நீங்கள் சடனாக குடுன்னு மேலே ஓடி வரீங்க. அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிற்க, என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்து அப்படியே முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு தலையை தோட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நீ பண்ண வேணாம் போ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை முறைச்சிட்டு அப்படியே அவரோட காதை பிடிச்சி திருக்கிட்டு, நான் பண்ணக்கூடாதுன்னா வேற யார் பண்ணுவா அப்படின்னு கேட்க, அது நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். எப்படி இந்த கை வச்சுட்டா, அதான் காயம் இருக்குன்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்ல, அப்படிங்கிறாரு. சும்மா உட்காரணும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தலையெல்லாம் தவட்டி விடுறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி உட்காந்துட்டு உங்களையே பார்த்துருக்காரு. என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு.
ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் தவட்டி விட்டுட்டு இப்போது ட்ரையர் எடுத்துகிட்டு வந்து அவர் தலையில் நல்லா காய வைக்கிறீங்க முடியெல்லாம். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி யாராவது தலையை தொட்டாங்கன்னா தூக்கம் வரும்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் தலையை போட்டு இது பண்ணிகிட்டே இருக்க அவருக்கு தூக்கம் வந்துடுச்சு. நீங்கள் தேவை கட்டிலில் உட்கார வச்சு அவருக்கு முன்னாடி நின்று இந்த மாதிரி ட்ரையர் இருக்குல்ல, ஹேர் ட்ரையர் அதை வச்சு ஹேர் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போது அவருக்கு நல்லா தூக்கம் வரவும் அப்படியே உங்கள் மேலே சாஞ்சிடுவார். ஸோ நீங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. அவர் தூங்கிட்டு இருக்காரு உங்களை பிடிச்சிக்கிட்டு. அப்படியே உங்களுக்கு லைட்டாக சிரிப்பாக இருக்குது. எவ்வளோ டயர்டா? நிஜமாக வேலைக்கு தான் போனாரா என்ன? நைட்டு வேலை இருக்காதே. ஒரு வேளை அந்த ஜாக் அண்ணா கூட குடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருந்திருப்பாங்களோ, அதனால தான் இப்போ தூங்குறாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அத்தை தான் மேலே வரலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா பையனுக்கு வந்துட்டு இப்போது சமைக்கணுமா, சரி ஓகே இவ தான் கரெக்டாக பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் நீங்கள் சமைச்சு கொடுப்பீங்க மதியம் சாப்பிட்றதுக்கு, அதனால உங்களை கூப்பிட வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே பிடிச்சிட்ருப்பீங்க. அவங்கள்ட்ட ஹக் பண்ணி அப்படியே சாஞ்சு தூங்கிட்டு இருப்பாரா. ஸோ அவங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க எதுவுமே சொல்லலை, அப்படியே வெக்கப்பட்டு நகத்தை கடிச்சிட்டே நிற்க. அப்போ உங்களோட அம்மா கீழேருந்து பார்க்குறாங்க. இவங்க ஏன் அவர் ரூம்கிட்ட நின்று கையை உதறிட்டு இருக்கிறாங்க, வாயில் வேறு வைக்கிறாங்களே, ஒரு வேளை ரத்தங்க இது வருதா, எங்காவது அடிபட்டுருச்சோ, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவும் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டுக்குவாங்க. ஸோ அக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா ஓடி வந்து கேட்க, அப்போது அவங்க வந்துட்டு சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு அம்மாவும் ஹஸ்கி வாய்ஸில் கேட்க, என்ன ஆச்சா அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு இப்படி கையில் ஜாடை பண்ணுறாங்கள அந்த மாதிரி பண்ணி காட்ட, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா பார்த்திங்கன்னா அப்படியே கட்டில் உட்காந்துட்டு உங்களை நின்றுட்டுருப்பீங்களா. ஸோ உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே தூங்கிட்டுருக்காரு சாஞ்சு. நீங்களும் அவரை எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு அவரோட தலையை கோதி கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க. அப்போது இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ உங்களோட அம்மா டக்குன்னு கையெல்லாம் உதறிக்கிட்டு மூஞ்சில் கையை வச்சுக்க, அப்போது இவங்களும் வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடுக்குடுன்னு கீழே ஓடி போய் சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரே வெக்கம் தான். இப்போது உங்களோட அம்மா ரொம்ப வெக்கப்பட்டுட்டு மூஞ்சி மூடிக்கிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்போது டேவோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஆமாம் எதுக்கு இப்படி சிரிச்சிட்டே இருக்கிறீங்க, கீழே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் நீங்கள் ஏன் வெக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைக்கா அப்படிம்பாங்களா. அட சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை என்னோட அப்பாவும் இப்படி தான் பண்ணுவார், கல்யாணம்னா புதுசில் அவர் வேணுக்குன்னே இப்படி பண்ணிகிட்டே இருப்பார், நானும் இப்படி தான் அவர் தலையை கோதி கொடுத்துட்டு அஞ்சோ எனக்கு வெக்கமாக இருக்குது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா போட்டு உங்களோட அம்மா அப்படி கையில் அடிக்க வெக்க தாங்காமல் இவங்களும் வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேவோட அப்பாவும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேருக்கும் அங்கே வெக்க மேலே பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் டக்குன்னு சிம் வந்துட்டு கண்ணை முழிச்சுக்கிறான், கத்துன்னு கத்திட்டு இருக்கிறான். கண்ணை முழிக்கும் போதே கத்திட்டு தான் கண்ணை முழிக்கிறான். அப்போ நீங்கள் பையன் சத்தம் கேட்டுட்டு அச்சோ சிம் மேய்ஞ்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது பார்த்தீங்கன்னா உங்களை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பார்ல, அவர் அப்படியே உங்களை பிடிச்சிட்டே தூங்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் மெதுவாக அவரோட கையை பிடிச்சி கொஞ்சம் மெதுவாக எடுத்து விடுறீங்க. அவர் ஆனால் டைட்டாக உங்களை பிடிச்சிக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம். ஸோ டைட்டாக உங்களை நல்லா பிடிச்சிக்கிட்டே தூங்கிட்டே இருக்க உங்கள் மேலே சாஞ்சிக்கிட்டு நீங்களும் ஐயோ இவர் வேறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவர் அப்படியே மெதுவாக தலகாணி எடுத்து வச்சு கட்டில் சாய்ச்சி படுக்க வைக்கிறீங்க. இப்போது அப்படியே அமைதியாக அவர் தூங்கிட்டு இருக்க நீங்கள் அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்குள்ளே கீழே வேற அவன் வரன்னு கத்திட்டு இருக்க. உங்களோட அம்மாவும் அத்தையும் இவன் வேற நேரங்கட்ட நேரத்தில் இந்த மாதிரி கத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு வயன்டா பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் பார்த்துக்கிறேன் நீ வேலை இருந்தால் பாருன்னு சொல்லிட்டு கீழேருந்து சொல்கிறாங்க. சரி ஓகே 2 பேருக்கு அவங்கள பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டிவியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சுக்குவார். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக அவரே பார்த்துட்டு இருக்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, பக்கத்துக்கு பொண்ணு குட்டியாட்டு இருக்குது. நீங்களும் அப்படியே கண்ணை தொட்டு பார்க்குறீங்க, மூக்கை தொட்டு பார்க்குறீங்க. லிப்ஸை தொடும்போது திரும்ப அவன் வரன்னு கத்துறான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கலான்னு போக அம்மா வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கத்துறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப டிவியை பார்த்துட்டே இருப்பீங்களா. ஸோ அவர் அழகாக தூங்கிட்டு இருக்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா என்னோடய அக்காவோட ஹஸ்பண்ட் நீங்கள் எனக்கு ஏற்றுக்கவும் முடியல, விடவும் முடியலை. இது என்ன ஃபீலிங்னு எனக்கு தெரியலை. ஆனால் நல்லாவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது.
என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அவரோட மூஞ்சை பார்த்து. அவருக்கு செம்ம தூக்கம், நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போது என்னன்னு தெரியல, உங்களோட கவனம் ஃபுல்லாகவே அவர் லிப்ஸ் கிட்ட போக, கியூட்டாக தான் இருக்குது, தொட்டு மட்டும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை எடுத்துகிட்டு போவீங்க. அப்போ உங்களோட இன்னொரு கை வந்துட்டு அதை பிடிச்சிட்டு வேணாம் தப்பு அப்படிங்குது. அப்போ உங்களோட மனசாட்சி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை, அவரை சட்டப்படி நீ கல்யாணம் பண்ணிட்ட, ஸோ இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப கையை கொண்டு போவீங்க. அப்போ இன்னொரு மனசாட்சி வந்துட்டு வேண்டாம் அக்கா ஹஸ்பண்டு அப்படின்னு வருது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. சரி ஓகே, தூங்கிட்டு தானே இருக்காரு, சும்மா தொட்டு மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அவரோட லிப்ஸை வந்துட்டு இப்படி தொடுறீங்க. ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமுத்திட்டே இருக்க, நல்லா இருக்குது. அடுத்து கண்ணத்தை தொடுறீங்க, கண்ணமும் சாஃப்டாக இருக்குது. என்ன இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அப்படியே உங்கள் வாயை குவிச்சுக்கிட்டு அவர்கிட்ட போகிறீங்க. அப்போது டக்குன்னு அவர் கண்ணை முழிக்க நீங்கள் பக்குன்னு ஆயிடுச்சு, உங்களுக்கு பயந்து போயிடுறீங்க. அவரும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே டியர், ஸோ இப்போதைக்கு இதோட இந்த எஃப்எஃப்பை முடிச்சுக்கிறேன். ஸோ இது கட்டுனுச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டே எபிசோடில் பார்க்கலாம். டட்டா பபாய் சராங்கி. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?